குமுட்டி கீரை பொரிக்க போகிறோம். கல் குமுட்டி பாறைங்க நிறையா இருக்குது. இந்த பாறை சந்தில் நிறையா கீரை இருக்கும். அதை பொரிக்க போயிட்டுருக்குறோம். பொரிச்சியா பாப்பா? பொரிச்சியா? ஏன்னா 2 கீரை கொண்டுட்டு வர? அங்கே போகிறது முள்ளுக்குள்ளே பூந்து போன்ட்டியா? உங்கள் ஆயா எங்கே போய்கிட்டே இருக்குது. காட்டுக்குள்ளேயே திரிஞ்சு பழக்கம். நீ இது மொல்லமாக நடக்கிறியா? நாங்கள் வீட்டுக்குள்ளே போந்தால் வெளியவே வர்றதில்ல. கீரையே கண்ணுக்கு தெரியல. இன்னும் மேலேயா? சூப்பர். ஆமாம், பாஞ்சா நாள் வந்து நிறையா முளைச்சிக்குமா? கொஞ்சம் பெருசாகிக்கும். பாஞ்சா நாளும் தானே வரும். எங்கே பாப்பா கீரை? எங்கே இருக்குது? இங்கே கயிறு இதா பிடுங்கு. மேலே நிறையா இருக்குதா? போடு, காய்கறி போடு. நீ தான் கல் மரங்கிற. எங்கே இருக்குது கல் மரம்? போறியா பாப்பா அதில்? போ. இத்தனை வருஷமாக வரும் இந்த பக்கம் மேலே வந்ததே இல்லை. சின்ன வந்தால் காணோம். ஆமாம், அவ்வளோதான். எஸ்கேப் ஆகிட்டேன் பாப்பா. முள்ளு பாப்பா, இதுலாம் காலை வச்சுக்காத. இது எங்கள் பாட்டி வீட்டில் சின்ன வயசில் கல் தான் பார்த்துருக்குறேன் பாறை சந்தில். இது இந்த விதையெல்லாம் வேகமாக ஓடி போய் முளைச்சதுனால அங்கங்கே இருக்க மாட்டேங்குது. அது வந்து இந்த தண்ணிக்கு கீழே வந்துடுது எல்லாம் மழை பெஞ்சு. ஆமாம், இன்னும் அங்கே போய் பூந்துக்கிட்டியே. பின்னப்படி உனக்கு கேர் கிடைக்கும். நாம் நிற்கிற இடத்துல கேர் கிடைக்கும். பார்த்து வா. முள்ளு களி கிண்டி அடுத்து இந்த போடு கவரை. என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே? அப்பா, இன்னும் கொண்டையத்துக்கு போயிடுவியா? போதும், என்ன பண்ணுறோம்? விறகு வெட்டாத இடம் இல்லை. ஒரு 2-3 மணிக்கு முன்ன நாங்கள் அன்றைக்கி சீத்தாப்பழம் பொரிக்கிறதுக்கு வந்தோம் இங்கே. இப்போ தான் கார்த்திகை மாதம். மேலே தான் வந்தோம். எங்கே இதெல்லாம் இந்த பூவை மட்டும் பிடிங்கிட்டு கண்டு அப்படியே போடணும். இந்த மாதிரி தான் செடி வரும். ஆனால் இப்போ இதெல்லாம் இப்போ தான் முளைக்குது. இதையே பொரிச்சு விட்டாங்க பாரு, மண்டை மண்டையாதா பொரிச்சிக்கிறாங்க பாரு.
அங்கே மேலேயா? சரி, அது ஒரு நாளைக்கு போகலாம், இரு வேலை இல்லாதபோது. ஏம்மா இது என்னம்மா இங்கே ஒரு பிடி பள்ளம்? ஆ ஐயோ, நான் இத்தனை நாளாக இந்த பள்ளத்தை பார்த்துற இத்தனை வருஷமாக வரேன். நிஜமாதான் தண்ணி வேறு நிற்கிது. நல்லா உடச்சிங்க ஐயா, மூச்சு வாங்குது. ம் நான் போகலாயா கிட்ட. இதே மாதிரி எனக்கு தொய்யக்கீரைன்னு தான் கொஞ்சம் எங்கேயாவது இருந்தால் சொல்லு. அது காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். எது அது? என்ன கீரை? முள்ளுக்காயா? அது என்ன சொல்லுவாங்க? இது முள்ளங்கத்திரிக்காய். ம், இது என்ன பண்ணுவாங்க? இந்த முள்ளு முள்ளாக கிடக்குது, இதே இருக்குங்கிறா. ஒரு வழியா கொம்பட்டி கீரை பொரிச்சாச்சு. ஆமாயா, இதை போய் வீட்டில் பொரித்து கடைஞ்சி திங்கங்காட்டி போதும் போதும் ஆயிரும். போய் அப்படி போய் இப்படி வந்தாச்சு போங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஏறினதுனால இப்படி ஏறி அங்கே ஏறி சுற்றி இப்படி வந்துட்டேன். தனியாலாம் ஏற சொன்னால் ஏற மாட்டேன். போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க 2 பேரும். ஐயோ, இது உனக்கு இவ்வளோதானாவா? இவ்வளோ கீரை கிடக்குது? போதுமா? இதை கிடச்சா அவ்வளோத்து ஆகுமா? போதும். கல் கும்டி தண்ணிக்கு போன பிள்ளை காணும். அப்படியே 6 7 கிண்டிட்டு தான் வெளிக்கு நாளை குழியில் விட்டு சரிக்க விட்டுற போகுது. உடம்பு பெருசாக காலை பேட்டிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏற்கனவே இங்கே வலிதான். அந்த அம்மாலையும் அதுக்கு தான் நான் சொல்கிறது, இதில் வராத கட்டி கட்டி விட்டுற போகுது. நேற்று பேஞ்ச மழைக்கு இப்படி ஆகி போச்சுட்டு இதெல்லாம். 2 3 மலைக்கெல்லாம் சுட்டுச்சு. கொண்டாயா நீங்க தான் 2 பேரும் பிரச்சனை முன்னாடி தங்க கட்டி தீட்டு போறாங்க பதில் சொல்றாங்க. நானும் பிரச்சனை முன்னாட்டியும்